மறைந்து போன தலைவர்களை பத்தி பேசக்கூடாது. பெரியார் போன்று சுயநலம் இல்லாமல் தேர்தல் அரசியலை, அதிகார அரசியலை வெறுத்த ஒருத்தரை தேர்தலில் இருக்கிற ஒருத்தர் விமர்சிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அதுல சுயநலம் இயல்பாவே கலந்துருக்கும். இது இப்படி பல காரணிகளை வச்சு விமர்சிச்சோம். அவர் தவறாவே சொல்லியிருந்தா கூட அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு பெண்கள் மத்தியில போட்டு உங்களை வைக்கிறீங்களே, உங்க நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. அந்த கேள்வியில நியாயம் இருந்தது. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில தான் தேர்தல் நடந்தது. அப்ப நாமளே கூட என்ன பேசணும்னா, இந்த தேர்தலில் ஒன்று எல்லாருமே போட்டிட்டு இருக்கணும். இந்த ஆளுங்கட்சி திமுக நடத்துகிற இந்த ஆட்சியிலையும் தவறுகள் நிறைய நடக்குது. எத்தனையோ போராட்டம் நடக்குன்னா தவறுன்னு சொல்லி போராட்டம் நடத்துறீங்க. அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது, அதுக்கு ஒரு அடையாளப்படுத்துறது. அந்த போராட்டத்துக்காக நீங்கள் குரல் கொடுத்ததுக்கு, தவறை சுட்டி காட்டுறதுக்கு மக்கள் கொடுக்குற அங்கீகாரமா இடைத்தேர்தல்கள் தான் நீங்க அவ்வளவா கிடைக்கிற வாக்கள். வெற்றி தோல்வியே விஷயம் இல்லை, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அது அப்புறம் நீங்கள் வாங்குகிற வாக்கு அந்த வித்தியாசத்தை குறைக்கிறது. போன தேர்தல் திமுகவில் இருந்துச்சு, இன்னைக்கு இவ்வளவு குறைஞ்சிடுச்சேன்னு இன்னைக்கு எவ்வளவு தூரம் அரசியல் பண்ணிருக்கலாம். இந்த வாய்ப்பை அதிமுக முதல்ல தவற விட்டது, தவறுன்னு நம்ம சொன்னோம். அடுத்து பிஜேபியும் தவற விட்டது. அப்ப 2 பேரும் புறக்கணிச்சாங்கன்னா, நாம் தமிழரும் புறக்கணிச்சிருந்தாங்கன்னா, திமுகவுக்கு இன்னொரு அரசியல் பாடத்தை கத்துக் கொடுத்த மாதிரி வெட்கப்பட்டிருப்பாங்க இந்த வெற்றிக்குன்னு நான் சொன்னேன்.